இன்றைய இறைவார்த்தை காட் சொல்றாங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எஸ், காட் தாங்க திராட்சை செடி, நாம அவரில் நிலைத்திருக்கிற கொடிகள். ஒரு கொடி செடியில் நிலைச்சிருந்தாதான் அந்த செடியில் இருக்கிற சத்து, சாரம், மினரல்ஸ், வாட்டர் எல்லாத்தையும் அந்த கொடிகள் பெற்றுக்கொண்டால் மாத்திரமே அதில் கனிகள் வரும் இல்லையா? அதே மாதிரி தான் செடியாகிய கிறிஸ்துவில், அவருடைய உபதேசத்தில், கிறிஸ்துவின் அன்பில், அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கும் போது, அதை நம் இருதயத்துக்குள் உள்வாங்கி கொள்ளும் போது மாத்திரம்தான் கனி கொடுக்கிற வாழ்க்கை, அதாவது ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட நற்குணமாகிய கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவாகிய செடியில் நிலைத்திருக்கும் கொடிகளாயிருப்போம், கனியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். காட் பிளஸ் யூ.